ஆதி கைலாசத்திலே அர்த்தசாம ஊட்ட ஆறுகாலம் பீடத்தில் ஆமா முட்டையோடு முருங்கக்கா முழு படப்பாக கோழிக்கால் திரி பொருத்தணும். ஆமா 11:30 மணிக்கு ஐயாவுக்கு படப்பு போட ஆரம்பிச்சிடணும். படப்பு போடும் போது தொட்டில் பிள்ளை சத்தம் கேட்கக்கூடாது. அழுக்கங்களுக்கு இருக்கக்கூடாது. 11:45 ஐயாவை வேட்டைக்கு அனுப்பணும். 12 மணிக்கு பூசை முடிச்சிடணும். அதுதான் சொல்றேன். 11:30க்கு ஐயாவை காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்புனா தான் படப்பு போட முடியும். அப்படி ஆண்டவன் மாயாண்டிக்கு ஆதி கைலாசத்திலே ஈசன் கையிலே என் ஈசன் மகனாகிய மாயாண்டிக்கு ஒரு கோட்டை அரிசி சாதம் ஒரே படப்பா பொங்கி பொரித்தார்கள். முட்டைக்கோழி குழம்பு, மொடி அரிசி சோறு, கன்னிக்கோழி கறி, கருப்பரிசி சாதம், அவிச்ச முட்டை 61, பச்சை முட்டை 11 எல்லாம் பொங்கி பொரிச்சு இருக்கு. சரி, ஐயாவை அனுப்பணும் காட்டுக்கு. அலங்காரம் செய்து அனுப்புகிறார்கள் ஆண்டவன் மாயாண்டி சுடலைய. ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் சுடலைக்கு தாங்க கச்சவாரிஞ்சு கட்டி வரைஞ்சி கட்டி கரங்கச்ச சுங்கலிட்டு அவருக்கு தட்டி வரைஞ்சி கட்டி வரைஞ்சி கட்டிங்க தாமரக்கா சுங்கலிட்டு சுங்கல் வீட்டு பட்டி கச்ச பவள கச்ச புட்டு கச்ச சல்லடாமா உச்சியில குல்லாவா காங்கு கச்ச சல்லடமா அவருக்கு கையருவா வல்லையம்மா வெள்ளி பிடியருவா அவர் விளையாடும் வீச்சருவா தங்க பிடியருவா சதராடும் வீச்சருவா 5 மணி வல்லையம்மா அழகு கோரு சல்லடமா 7 மணி வல்லையம்மா உடுப்பு கோரு சல்லடமா சல்லடமாங்குல்லா தாமர கமணி எருக்கலம்பு சல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு பூசல்லடமா நீ வைக்கும் கால்களுக்கு பிச்சி பூசல்லடமா காண பிடியருவா கையருவா வல்லையம்மா வெள்ளி பிடியருவா விளையாட விச்சருவா அப்படியே அலங்காரம் செய்தார்கள் ஆண்டவன் மாயாண்டி சுடலேசனை. மாணிக்க கையிலே அலங்கரித்தார். ஐயாவை வேட்டைக்கு அனுப்பணும். தாய்மாமன் வில்லடிக்க தங்கச்சி மகன் நின்று ஆட. அப்ப ஐயா காட்டுக்கு வேட்டைக்கு போனோம்னா வில்லு முகம் பார்த்து தானே போகணும். அப்ப என்ன செய்யணும்? ஐயா வேட்டைக்கு போனோம்னா அடிக்கணும்ல. அடிக்க பாப்போம். வில்லு அடிப்பாங்க. கில்லு எப்படி அடிப்பாங்க? ஆதிமூல அண்ணன் தான் முத அடிக்கணுமா. காட்டுக்கு போனோம்னு அடிங்க பாப்போம். எப்படி இருக்கு? ஆதிமூல அடிக்க அடி 11:30க்கு வரக்கூடிய சாமி 10:30க்கே வந்துரும். அடி எப்படி இருக்கு? தும்பிருதா நாரதா உடுக்க தட்டும் பாப்போம்.
இது ஒத்த முரசு. ஆ. நான் காட்டுக்கு வேட்டைக்கு போகணும்னு அடிக்கணுமியா. பரவாயில்ல, 3 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். ஐயா தும்பிருதா, சுதிய தட்டும் பாப்போம். சுதி நல்லா இருக்கு, சப்பாத்தி காத்துக்கிட்டு இருக்கு. ஆ? சூடு ஆறுனா தான் நல்லா இருக்கும். மருமப்பிள்ள பரவாயில்ல. நந்தி அடிப்பாரா? காட்டுக்கு வேட்டைக்கு போகணும் அடிக்கணும். பாறை வெடிச்சிருமா இன்னைக்குள்ள? குடிமி பாறைக்கு ஆப்பு வைக்காரு, பாறை வெடிச்சிருமாயா? அப்படியா? ஐயா வடிவேலா, நான் வேட்டைக்கு போகணும்னு நீர் படிக்கிறது என் காத்துக்கு மட்டும் கேட்கணும். எப்படி படிக்கன்னு பாப்போமே. சொடல காதுக்கு மட்டும் கேட்கணும். இங்க படிக்கிறது அவருக்கு கேட்கணும். என்னையா விசக்கடிக்கு கொலை வீசுதாரா? அப்படி அச்சுதனாகிய கண்ணே ஆண்டவன் சுடலை மாயாண்டியை வேலை நல்ல வேலையாச்சு ஒடியா சுடல ராஜா விளையாடு சமயமாச்சு. நீங்க குடம் அடிச்சிய, உடுக்கு அடிச்சிய, தாளம் அடிச்சிய, நீ படிச்ச, அவனுக்கு ஆட்டம் வந்துச்சா? நான் படிச்ச பிறதான் எனக்கு ஆட்டம் வருது. ஐயா சாம நடு சாமமாச்சு ஒடியா சுடல ராஜா சதி சாம நேரமாச்சு போ சுடல ஐயா, சதி சாம நேரமாச்சு போ சுடல ஐயா. ஐயா ஒடியா சுடல ராஜா சதிய சாம நேரமாச்சு. அப்படி ஆதி வெள்ளி கையிலே ஆண்டவன் சுடலையத்தான் வேட்டைக்கு அனுப்புவாரே. வேட்டையாடி வருவதற்கு எங்க மாமரத்து சுடல ஐயா போட்ட அரிசி பொங்கி ஒரு படப்பா போடுவாரோ. கோழிக்கால் திரி பொருத்தி அவிச்ச முட்டை 61, பச்சை முட்டை 11. எதுக்கு உள்ள முண்டனே 3 ஆப்பிடி அரிசி பொங்கி புது மண்ணு ஓட்டுல கருவாடு குழம்புடனே குப்பியில சாராயோ, குப்பியில சாராயோ, குடுவையில தென்னங்கல்லு தென்னங்கல்லு போட் 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 குடுவையில ஐயா அத்தனையும் சேகரித்து பொங்கி பொறித்து படப்பு போட்ட மாயாண்டி சுடல ஐயா வேட்டையாடி வந்தல்லோ படப்ப பாப்பாரே. பூச்சி மாமரம் சுடல ஐயா, பூச்சி மாமரம் சுடல பலிகளை அருந்துவாரே அருந்துவாரே. பலிகளை எல்லாம் அருந்தினார் பகவான் மகள் மாயாண்டி சுடல. ஆமா அப்பா பகவானே,
கொடுத்த பலி எல்லாம் எனக்கு போதும். போதும் போதும் அப்பா. இதே மாதிரி பூலோகம் சென்று மானிட மனுக்களை அடிமையாக கொண்டு ஆமா நான் இங்க வாங்கி சாப்பிட்டத மாதிரி அங்க சாப்பிடுவேன் அப்பா. அப்பா. நான் போயிட்டு வாரேன் என்று நான் என்று அடவன் தான் சுடல ஐயா சுடல ஐயாங்க. ஆண்டவன் சுடல ஐயா ஐயா சுடல கையாங்கே. அட்ட சாமம் விட்டு வாங்கி ஓட்டும் வாங்கிங்க. ஆதி கைலாசம் தன்னாதியில தன்னதிலேங்க. ஆக்கு வாரம் அழிக்கும் வாரம் வாரம் அழிக்கும் வாரம் 1008 வாரம் வாரம் 8 வாரம் சொல்லு வாரம் வெல்லு வாரம் வாரம் வெல்லோ வாரம் கோடி நல்ல வரங்கள் வாங்கி வரங்கள் வாங்கி என் தாயான பேச்சியோடு பேச்சியோடு கைலாசம் தனை கடந்து தனை கிடந்தோம். கனக சங்கிலி பருவதமா பருவதமாக அங்க மெய்ப்பாலம் மெய்ப்பால் மயில் பாலோமோ நேரேகல்லால் ஒரு சுனையா ஒரு சுனையாக ஐயா இருட்டு நாடு கடலோ வீட்டு ஏகபூதி பட்டணம் பட்டணமாவோ போஜார வீட்டு புகழ் பெருகி வாராரே வடமலை பாதை கூடி ஓடி பழனி தனை கடந்து கடந்து பாலக்காடு வழியா வழியாக நான்கு கோங்கு பெருத்தவானோ பெருத்தவானோ நல்ல மூங்கில் உயர்ந்தவானோ உயர்ந்தவானோ காட்டானே கமரி மான்கள் மான்கள் காவரி மான்கள் கட்டு கட்டா வாழும் வானோ வாழும் வானோ தேக்கமுத்தி மலை கடந்தார் மலை கடந்தாரு செம்மாலை பாதை கூடி கூடி பாதை கூடிங்க அந்த கொட்டார கரையதற்கு பகவதி வாசலுக்கு பகவதி வாசலுக்கு எங்க பகவா மகவா வருவாரே வருவாரே எங்கள் பகவான் மகன் அந்த மாயாண்டி வார போது வார போது கொட்டார கரையதில கரையதிலே பகவதியா வாசலில வாசலிலே கொட்டார கரையிலே அம்மா பகவதியாளுக்கு சித்திரை மாதம் சித்திரை தேரோட்டம். ஆமா 10 நாள் திருவிழா சிறப்பா நடக்கு. கொட்டாரக்கரை அரச மன்ன ராமராஜா தலைமையில ஆமா தேரோட்டம் சிறப்பாக நடக்குகிறது. பார்த்தார் எங்க பூச்சி மாமரம் சுடல. நம்ம அமைதியாய் இருந்தா நாமல் மகிமை என்னன்னு தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? ஆதாளி போட்டா தானே உஷாரா இருக்கும். அந்த வேலையை காட்டணும்ல, அப்பந்தான் நம்ம பேர் இருக்கும். இல்லைன்னா நம்மளை யாரோ எவரோன்னு கண்டுக்கிட மாட்டாங்க. நாமல் மகிமை இங்க அறியணுமானா வந்த வேலையை ஆரம்பிக்கணும் என்ற ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை கொட்டார கரையதிலே கொட்டார கரையதிலே சுடல மாயாண்டி இழுப்பார் சேர்வடத்தாரு கொடிமரத்தாசை கொடிமரத்தாசை கொடி பட்டங்களால் அவரோ வார வர போற வம்பு தும்பு செய்வார் நேரம் தப்பி வார நெஞ்சு தட்டி அடிப்பார் சமயம் தப்பி வார சமயம் தப்பி சங்குலையும் அடிப்பாரே சங்களையும் பிடிப்பாரே ஆண்டவனாகிய மாயாண்டி மலையாளத்து மக்களை எல்லாம் அடிக்காரு, அட்டகாசம் செய்தார். அட்டகாசம் செய்தாரு. தேரை இழுத்தார், தேர் வடத்தை அறுக்கிறார். ஆமா கொடிமரத்தை அசைத்தார், கொடி பட்டங்களை அறுக்கிறார். அறுக்கின்றார். தேர் வந்த இடத்துல அங்கனைக்கு அங்கன நிக்கி ஆமா மலையாளத்து மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். சரி அம்மா பகவதி, கொட்டார கரையிலே இது நாள் இதுவரைக்கும் உன் பேரை சொன்னா என்ன காகம் பறக்காது,
அம்மா பேரை சொன்னா நம்ம பேரை சொன்னா சுண்ணாம்பு சட்டியை தூக்காது. ஓஹோ, அம்மா பேரை சொன்னா, அம்மா பேரை சொன்ன. அப்படியா? அப்படி யார் சொன்னாயா? ஆமா, யாருக்கும் நான் 5 பைசா கொடுக்க மாட்டேன். அது அது கொடுப்போம். எல்லாரும் பிழைக்கணும்ல ஐயா, நம்ம மட்டுமே பிழைச்சா போறாதுல்ல. உலகம் சமுத்திரம், 4 பேரை வாழ வச்சு பார்த்தா நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். உபகாரம் பண்ண ஓத்திரியம் பண்ணக்கூடாது, உபகாரம் பண்ணாட்டாலும் ஓத்திரியம் இல்லாம இருக்கணும். ஆளாக்கி விடுறதும் போதும், நாம் படுத்த பாடும் போதும். வாழுது, அது நேசம்தான். ஆமா ஆமா, அடுத்தார் சொல்லிட்டு அடுத்தார் வாழ்வதை பார்த்து நம்ம ஆனந்தப்படணும். பிறர் வாழ தான் ஆசைப்பட்டா தான் குடும்பம் தன்னால வாழும். பார்த்துக்கோங்க, ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால நம்மளை பொறுத்த அளவுல உலகத்துல எல்லோரும் வாழணும். ஆமா, எல்லோரும் வாழணுங்கிற ஆசையில தான் நான் ஒரு சேவை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு அண்ணாச்சி கமாண்ட் பண்ணியிருந்தாரு, இத்தனை வேறையும் மாரியம்மா படிக்க வச்சிருக்கானா எதுக்கு? அடுத்த வில்லுக்கு பொறாமப்பட்டு அவங்கள இறக்கணும்னு நான் படிக்க வச்சிருக்கானா. அப்ப என்னைய புரிஞ்சுக்கிட்டது அவர், அவ்வளவுதான். சரி, அவருக்கு 100 வாழ்த்துக்களை சொல்லணும். இப்படி ஒரு ஆளு சொல்லியிருக்காரு இல்லையா? 17 பேரை அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன்னா அந்த பிள்ளைகள் வாழதுக்கா? அடுத்த வில்ல கெடுக்கிறதுக்குன்னு சொல்லி போட்டு விட்டுருக்காரு. நல்ல மனசு அவருக்கு. அவருக்கு இறைவனுடைய அருள் என்னைக்கு இருக்கணும். கிடைக்கும். வேண்டிக்கோங்க. அதனால எல்லோரும் வாழணும், நம்மளும் வாழணும். அம்மா பேரை சொன்னா அந்த கொட்டார கரையிலே சிட்டு பறக்காது, சிறுகுருவில் அந்தாது. அப்பேற்பட்ட கோட்டையிலே அம்மா பகவதி இதுவரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடந்ததில்லையே. இப்ப தேர் வந்த இடத்துல அப்படியே நிக்கம்மா. வந்தான் பாவி, தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டாமன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது சரியா போச்சே. அடி விழுத ஆளக்காங்கல, இதை யாரு என்னன்னு நீ பார்க்கணும் என்று மலையாளத்து மக்கள் புலம்பினார்கள். அவன் பார்த்தா பகவதியானவா திரிசூலம் கப்பரையை கையில் எடுத்துக்கொண்டு தாயான பகவதியா பகவதியால் சூலம் பிரம்புடனே பாராள அரண்மனைக்கு ஆலயம் விட்டல்லவோ வெளியே வந்து பார்க்கும் போதே செஞ்சுடலமாயாண்டி செய்வதெல்லாம் செய்து போடு சின்ன பாலன் போல நிற்காரே. சின்ன பாலனாக நிற்கும் போதே பார்த்தாளே பகவதியால். இது யாரா இருக்கலாம்? யாரா இருக்கலாம்? நம்ம வாசல்ல சின்ன பையனா நிக்கானே, சின்ன பையன் போல இருக்கானே என்று என் தாயாகிய பகவதியானவா. ஆமா ஆமையா, எங்க பூச்சி மாமரம் சுடலையே அழைத்தாள். அடடே வா மகனே கண்மணிய ஊரு என்ன பேரு? என்ன பேரும் ஒத்த வழி வந்தது எப்ப நாடு என்ன நகரம் நடந்து வந்த விவரம் உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்தாயே உள்ளதை உள்ளபடி உள்ளதை உள்ளபடி ஒளியாமல் சொல்ல வேண்டும் வேண்டும். அப்பா நீ யாரு, எங்க
எங்கிருந்து வந்த உன் ஊரு என்ன பேரு என்ன உங்க அம்மா அப்பா யாரப்பா யாரப்பா தாயே பகவதி 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 அடியேனுக்கு ஊரு பேரை நான் எப்படி சொல்ல முடியும் எப்படி சொல்றது எனக்கு அம்மா அப்பா யார் தெரியுமா யாரம்மா பிறந்ததும் கைலாசம் வளர்ந்ததோ தில்லைவனம் அம்மா அம்மா பகவதி அம்மா அம்மா பகவதி நாம் பிறந்ததோ கைலாசம் வளர்ந்ததோ தில்லைவனம் பிற்றாள பார்வதியாள் பெற்றவளோ பார்வதியாள் வளர்த்தவளோ வனத்தை அப்படி வளர்த்தவளோ வனப்பேச்சு மாயானம் போன ஆண்டவனும் தின்றேனா மணி விலகில் பிறந்த மாயாண்டி சுடலைவனம் போனவன் போனவன் தானே சித்தவனம் தின்னவன் தானே செத்தவனம் தின்னவன் தானே நாம் மாணிக்க கையிலே மாமுஷமோ எந்த கப்பன் பகவான் மாணிக்க கைலாசத்திலே மாமிசத்தை கலந்ததாலே மாணிக்க கைலைக்கு ஆகாது என்று என்னை பூலோக அனுப்பி வைத்தார் அம்மா பகவதி வளப்போருக்கு பிள்ளையா வந்தேன் அம்மா உன்வாசல் எப்ப ஏன் சொடல என்ன நீ எங்க அக்கா பையனாடா பார்வதி மவனாடா நீ வரும்போதே நான் பார்த்தேன் என்ன எங்க அத்தான் சாடைய அப்படியே வச்சிருக்கீங்க எங்க அக்கா எங்க அம்மா உனக்கு என்ன வேணும் அக்கா வேணும் அப்பா அப்ப நீ எனக்கு என்ன வேணும் அப்படியா நான் உனக்கு சின்னம்மா சித்தி ஓ கொச்சியம்மே நீ எனக்கு அக்கா பையன் எனக்கும் மகன்தானப்பா ஏ அப்பா ஏ பூச்சி மாமரத்தை சுடல நீ பகவானுக்கு மகனையானா பகவதிக்கு மகன்தானப்பா என் மகனே சுடல ஐயா சுடல எனக்கு மகனையானா பகவதிக்கு மகன்தானப்பா மகன்தானப்போ ஈசனுக்கு மகனையானா எனக்கு நீ மகன்தானப்பா மகன்தானப்போ கடவுளுக்கு மகனையானா பகவதிக்கு மகன்தானப்பா பகவதிக்கு மகன்தானப்பா கண்ணி பகவதிக்கு மகன்தானப்பா கண்ணி பகவதிக்கு மகன்தானப்பா அடடே என் மகனே மாயாண்டே வந்த மகன் போக வேண்டாமே வாசலில இருமகனே என்னுடைய இடமதிலே பூச்சி மாமரம் சுடல ஐயாவோ என்னுடைய இடமதிலே தெக்கு மூட்டை கலிங்கதிலே திருவாத்தி மூடதிலே ஏழுகிடாரம் திரவியாண்டோ அது இன்பமோடு இருப்பதப்போ அந்த நல்ல திரவியத்தை கல்வன் கொண்டு போகிடாமல் காவல் காத்து வந்த யானால் வருடம் ஒரு தடவை கொடை போட்டு தாரேனப்பா அப்பா ஏ பூச்சி மாமரம் சுடல நீ வந்த மகன் போக வேண்டாம் அம்மா இதுதான் மாயாண்டி சித்து விளையாட்டு நீ வந்த மகன் போக வேண்டாம் என் வாசலிலே இருமகனே என்னுடைய வாசல்ல தெற்கு முட்டு கலுங்கல் திருவாத்தி மூடுல 7 கடாரம் திரவியம் இருக்கு இந்த 7 கடாரம் திரவியமும் நம்மளுக்குத்தான் அப்பா இதனை நீ கல்வன் கொண்டு போகாமல் காவல் காத்து வந்தையானா
வருஷம் உனக்கு ஒரு தடவை அம்மா குடை போட்டு தாரேனப்பா. அம்மா பகவதி, கையிலே நான் வேணுங்கிற அளவுக்கு ஊட்டு வாங்கி சாப்பிட்டேன். அதனால எனக்கு ஊட்டு வேண்டாம், குடை வேண்டாம். எனக்கு ஒரு ஆசை, என்னைக்கு நான் உன் பக்கத்துல இருக்கணும். அதனால எனக்கு ஒரு நிலைய வேணும் அம்மா. இந்த கொட்டாரக்கரையில எனக்கு எங்கெல்லாம் நிலைய வேணும் தெரியுமா? தேரடியில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், தேரடியில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், திரவியத்தில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், கோபுரத்தில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், கொடி மரத்துல ஒரு நிலையம், ஒரு நிலையம், வாசலுக்கு ஒரு நிலையம், ஒரு நிலையம், நாளை கிணற்றில ஒரு நிலையம், ஒரு நிலையம், கடப்பளையில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், மணி மண்டபத்தில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், இடுக்கு பீலா முட்டை முட்டருகில் ஈசான மூலையில மூலையிலே அங்கு ஒரு நிலையம் வேணும், நிலையம் வேண்டும், நிலையம் வேண்டும், ஆண்டவே மாயாண்டிக்கு மாயாண்டிக்கு நிலையம் வேண்டும். அம்மா பகவதி, பகவதி, தேரடியிலே ஒரு நிலையம், அம்மா தேரடி மாடனாக, தெரடி மாடனாக, திரவியத்துல ஒரு நிலையம், ஆமம்மா திரவியம் காத்த மாடனாக, திருவியங்காத்த மாடனாக, கோபுரத்தில் ஒரு நிலையம், அம்மா கோபுரத்தில் சுடலையாக, சுடலையாக, கொடி மரத்துல ஒரு நிலையம், ஆமம்மா கொடிமரம் சுடலையாக, கொடிமரத்து சுடலையாக, 4 வாசலுக்கு ஒரு நிலையம், அம்மா 4 கிணத்துல ஒரு நிலையம், ஒரு நிலையம், அம்மா மடப்புளையில் ஒரு நிலையம். அம்மா எனக்கு பொங்கி பொறிக்கும் போது யாரும் எச்சி ஆய்க்கிற விடாது. அங்கே நிப்பேன். ஆ, அம்மா ஈசான மூலையில ஒரு நிலையம், ஒரு நிலையம் வேணும். இடுக்கு பெலா முட்டருகிலே ஒரு நிலையம். ஆமாப்பா, அத்தனையும் தந்தாவா அரும மகனான் காவல் செய்து வருவேன் அம்மா. ஆமா ஆமம்மா, அவன் பார்த்தா பகவதியானவா, என்ன என்ன எப்பாயே மாயாண்டி சுடல, சுடல, இத்தனை பக்கமும் நிலையம் போட்டு நான் தரணுமானா? ஆமா அம்மாளுக்கு மாமிஷம் எல்லாம் பிடிக்காது. பிடிக்காத மகனே, நீ மாயானம் சென்று மாண்டவனம் தின்று வந்தவனப்பா. ஆமா ஆமாப்பா, அதனாலே நானே உன்னைய கூப்பிட்டு என்னைக்கு வேட்டைக்கு போக சொல்லுதனோ, என்ன காட்டுக்கு போய் சொல்லுதேனோ, அது வரைக்கும் எனக்கு நடக்கும் பூசையத்தான் உனக்கு நடத்துவேன். ஆமாப்பா, சம்மதமா? சம்மதம் தான். அப்படியே ஆகட்டும் என்று ஆமா ஆமையா, எந்த ஆயான பகவதியா கொட்டார கரையதிலே பகவதியாவாதலே பகவாமாக மாயாண்டி 21 நிலையம், 21 நிலையம் அவருக்கு இணையினாமா கொடுப்பாரே கொடுப்பாரே, அப்படி 21 நிலையமா ஈசமாக மாயல்லோ தெக்குமொட்டு கலிகளிலே திருவாத்தி மூடாதிலே ஏழுகடாரம் திரவியத்தில் கல்வன் கொண்டு போகிடாமல், கல்வன் கொண்டு போகிடாமல் காவல் காத்து வாராரே, மாயாண்டி காவல் காத்து போட் போட் காவல் செய்யும் நாளையில நாளையிலே கடவுள் மகன் காவலில காவலிலே காகம் பறக்கா அது பறக்காதே, கருமுருவிலாந்தாதே லாந்தாதே, சிட்டு பறக்காது பறக்காதே, சிறுகுருவிலாந்தாதே லாந்தாதே, அட்டமாதே சொலிக்காதே, அசல் காத்தே வீசாகா
பறக்காதே உள்ளமாதும் பறக்காதே அங்க ஊர் குரு லாந்தாதே லாந்தாதே உள்ளமது பறக்காதே லாந்தாதே என் ஆண்டவன் பூச்சி மாமரத்தை சுடல மாவடிக்கால் தோப்பு மாயாண்டி இந்த மாயாண்டி கல்வன் கொண்டு போகாமல் காவல் காத்து வரும் நாளையிலே நாளையிலே எங்க ஐயா காவல்ல ஆமா ஓங்கின கையும் உருவின வாளோடு ஐயா எப்படி இருக்காரு ஏ அப்பா ஓங்கின கையும் உருவின வாளும் முறுக்கு மீச முண்ட கண்ணோடு இருக்கார் அப்படி மாயாண்டி கொலுவிருந்து வார போது அமையா அந்த மலையாள தேசத்துல நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு பூக்கும் நாடு திருவாச்சி மலரும் நாடு மலரும் நாடு மானிருந்து விளையாடும் விளையாடும் மயிலிருந்து தொகையாட்டும் தொகையாட்டும் கீரிகளும் பாம்புகளும் பாம்புகளும் கீர்த்தனை செய்திடுமா செய்திடுமா பசுக்களும் புலிகளும் புலிகளுமாக ஒரு படித்துறையில் நீராடோ சோறு கொண்டு மடை பாரு சொரணம் கொண்டு நெல் பாரு வயலெல்லாம் நெல் விளையும் அரப்பெல்லாம் பழுத்துதீரும் பழுத்தோதேரும் கட்டு ஒரு களம் இருக்கும் களமேரக்கும் கதிருலகு நெல் விளையும் கருத்தால் அறுத்து வர அறுத்து வரங்க மறுதாளும் பயிராகும் பயிரோமாகும் அறுத்து வந்த தாளதில தாளதிலே ஐங்கடந்த கூடு கட்டும் கூடு கட்டும் மாடு கட்டி போரணி தாழ் ஆளாது ஜன்னல் ஜன்னல் என்றோ ஆணை கட்டி போரணிக்கோ ஆணை கட்டி போரணிக்கோ அழகான நாடு நாடதுதானே ஒரு அழகான போடு போடு ஐயா நந்தம் புனல் ஊராதி உரதிலே ஆளு சாலிய தெருவதி திருவதிலே கட்டத்தெரு ஓராயிரம் ஆயிரோ விட்டத்தெரு ஓராயிரம் ஆராயிரோ பிள்ளை தெரு ஓராயிரம் ஆராயிரோ பிராமணர் தெரு ஓராயிரம் ஆராயிரோ 5000 திருவதற்கு அதிலே ஒரு தெருவாது திருவதுதானே பொலையனுட வீதியிலே வீதியிலே 300 பொலையனிலோ மூத்தவே பெரும்புலையே புலையே 400 பொலையனி புலையனிலோ நாட்டாமே பெரும்புலையே புலையே 500 பொலையனிலோ புலையனிலோ 500 புலையனிலோ அதிகார பெரும்புலைய பெரும்புலையே பெரும்புலையே அதிகாரே அவள் 600 புலையனிலோ அண்ணாவி பெரும்புலைய 700 புலையனிலோ பொலையனிலும் பாதி புலையனிலோ எஜமங்காளி பெரும்புலைய பெரும்புலையன் காளி பெரும்புலைய
மையகத்தில் வல்லவ வேண்டோ மாந்திரத்தில் பொல்லாத பொல்லாதவே அஞ்சனா மையம் உண்டு உண்டோ ஆரோட்ட சிமிழும் உண்டு உண்டு குட்டியாடு மையம் உண்டு உண்டு குண்டு மைய சிமிழும் உண்டு பாதாள மையம் உண்டு பறக்கு மைய சிமிழும் உண்டு தேர நகல வைப்பா சின்ன தேர பறக்க வைப்பா பாடோ அம்மிகளை பறக்க பாடு ஐநூற்று காதவலே சொலவுகளை பறக்க வைப்பானே சொலவுகளை பறக்க வைப்பானே கொலையன் தொண்ணூற்று காதவலே தொண்ணூற்று அவன் மூச்சடகு பாய்ந்தாரானால் 300 அடி பாய்ந்திடுவான் நாவடகு பாய்ந்தாரா ஏ நாட்டாம பெரும்புல 400 அடி பாய்வான் ஆங்காரித்த பாய்ந்தான் 500 அடி பாய்வான் வானத்தை வில்வளைப்பா மணல் அள்ளி கயத்திரி